ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எந்த முறையில் ஆன்சர்ஸ் பண்ணுனா முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும்னு தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக அஃபீஷியலாக மார்க்கிங் ஸ்கீமுடைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பாருங்கள். இதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு பகுதி வினாக்களுக்குமே முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு அஃபீஷியல் ஆன்சர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட் புக்கு, கம்புக்கு, சொல்யூஷன் புக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இது அல்லாமல் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் அஃபீஷியல் ஆன்சர் கீழே மாதிரி இல்லாமல் வேறு சரியான முறையில் நீங்கள் தீர்வு கண்டிருந்தாலும் அதற்குரிய முழுமையான மதிப்பெண் கொடுக்கணும்னு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. 1 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுதும்போது பார்ட் 1ல் 20 1 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் ஓட தான் எழுதணும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் விடையளித்தால் மார்க்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஆர்டர்ஸே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கேள்விக்கான விடையை 2 ஆப்ஷன்ஸ் எழுதக்கூடாது. மறந்துடாமல் 1 மார்க்ஸை 20 மார்க் இருக்குது, ஆப்ஷன்ஸோடு எழுதுங்க. ரெண்டாவது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு சூத்திரத்துக்கு ஃபார்முலாக்ஸ்க்கு மட்டும் தனியாக மார்க்ஸ் கொடுக்கல. இப்போ நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ் எழுதுறீங்கன்னா அதற்கு ஃபார்முலாஸ் எழுதுறீங்க, ஸ்டேஜ் எல்லாம் எழுதுறீங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அந்த வினாவுக்கு எத்தனை ஸ்டேஜ் வருதோ அந்த ஸ்டேஜ் எழுதுறீங்க. இப்போ இங்கே ஃபார்முலா தவறாக இருக்குன்னா அந்த ஸ்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக இருக்குன்னா ஃபார்முலா தப்பை கால்குலேட் பண்ணாமல் முழுமையாக மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ ஃபார்முலாஸ் சரியாக எழுதியிருக்கீங்க, ஸ்டேஜ் எல்லாம் அங்கங்கே தவறாக இருக்குன்னா அந்த ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆன்சர் கீயுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக ஆப்டான மெத்தடில் எழுதியிருக்கீங்கன்னா முழுமையாக மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆன்சர்ஸில் ஏதாவது ஸ்டேஜில் ஒவ்வொரு தவறுகள் இருந்தால் மட்டுமே தான் ஸ்டேஜ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, அங்கே தோராய படம் மட்டும் கேட்குறாங்க, ரஃப் ஸ்கெட்ச் டயக்ராம் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரஃப் டயக்ராம் மட்டும் நீங்கள் போட்டாவே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காம்ப்ளிகேட்டட் ரேடிக்கல்ஸ் மற்றும் காம்பினேஷன், அதாவது கடினமான படிமூல குறியீடுகள் மற்றும் சேர்ப்புகளை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா √7, √82, 3/√2 இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக வரக்கூடிய அந்த குறியீடுகள் சுருக்காமல் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ இது உங்களுக்கு 11th 12th மேக்ஸ் எழுதக்கூடிய அந்த மாணவிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு உறுதியாக முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லது தேங்க்யூ.